ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை எதை பற்றினது அப்படின்னா, பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஒரு கதையை பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நேராக கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் ஒரு தேங்காய் வியாபாரி ஒருத்தன் இருந்தான். அவனோட தென்னந்தோப்பில் இருக்கிற தேங்காய்களை உரித்து ஒரு ஊராக தலையில் சுமந்தபடி விற்றுக்கிட்டு பிழப்பு நடத்துகிறது தான் அவனோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு. அப்படி தான் ஒரு நாள் மதிய நேரத்தில் இப்படி தேங்காய் மூட்டையை தலையில் சுமந்தபடி விற்றுக்கிட்டு வரான். சரியான உச்சி வெயில் நேரம் அது. அந்த வெயில் நேரத்தில் அவனால் வெயில் தாங்க முடியல. பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். தேங்காய் மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு அசந்தபடியே அப்படியே படுக்கிறான் மரத்தடியில். படுத்தபடியே மரத்தோட மேலே பார்க்குறப்ப அங்கே ஒரு குரங்கு அவனை பார்த்தபடியே உட்காந்துருக்கு. அவனுக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு. அவனோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குரங்காட்டி வெத்தக்காரன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வரான். அவங்ககிட்ட இந்த குரங்கை பிடிச்சிட்டு போய் கொடுத்தா அவன் நல்லா காசு தருவான் அப்படின்னு அவன் மனசில் எண்ணம் ஓடிட்டுருக்கு. அதனால் ஒரு பிளான் பண்ணுறான். தன்னோட தேங்காய் மூட்டையிலேருந்து ஒரு தேங்காயை எடுத்து உடச்சி வச்சோம்னா அதை எடுக்க வர சாக்கில் அந்த குரங்கை பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதே மாதிரி தேங்காயை உடச்சி வைக்கிறப்ப குரங்கு கீழே இறங்கி தேங்காய் எடுக்கிறதுக்காக வந்துகிட்ருக்கு. உடனே அந்த குரங்கை பிடிச்சிடுறான். உடனே குரங்கு வந்து கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு மற்ற குரங்குகளை கூப்பிட்டுச்சு. எல்லா குரங்குகளும் அவனை சுற்றி அவன் மேலே ஏற அவனை துரத்த ஆரம்பிச்சிச்சு. அவன் பயத்தில் அங்கேருந்து ஓடியே போயிட்டான். மற்ற குரங்குகள் எல்லாமே அந்த தேங்காய் மூட்டையிலேருந்து தேங்காயை ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு மரத்தில் ஏறிட்டு போயிடுச்சு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணுமே தவிர நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோம்னா இப்படி தான் இருக்கிறதும் நம்ம கையை விட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேற ஒரு கதையில் திரும்ப பார்க்கலாம்.